வியூவர்ஸ் எல்லாருக்கும் குக்கிங் ஜெட்டின் ஹார்ட்டி வெல்கம். இன்னைக்கு நான் உங்க கூட சின்ன வெங்காய சட்னி எப்படி செய்யறதுன்னு ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த சின்ன வெங்காய சட்னி வந்து இட்லி தோசைக்கு கூடலாம் நல்ல ஒரு அட்டகாசமான காம்பினேஷனா இருக்கும். இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த சின்ன வெங்காய சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்பதான் என்னோட அடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். சின்ன வெங்காய சட்னி செய்யறதுக்கு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் வந்து ரொம்ப காய்ச்சலாக தேவையில்ல, கொஞ்சம் லைட்டாக சூடானதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கணும். கூடவே 6 காஞ்ச மிளகாவை சேர்த்துட்டு உளுத்தம்பருப்பையும் காஞ்ச மிளகாவையும் வறுத்துக்கணும். இந்த மிளகாய் பார்த்திங்கன்னா உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு நார்மல் காரம் சாப்பிட்றவங்களுக்கு வந்து இந்த அளவு மிளகாய் கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக இந்த உளுத்தம்பருப்பு இது வந்து நான் சொல்லியிருக்க அளவுக்கு சேர்த்துக்கங்க. உங்களுக்கு ஒரு வேளை கொஞ்சம் சட்னி எக்ஸ்ட்ரா வேணும்னா உளுத்தம்பருப்பை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கங்க. அதாவது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கங்க. நம்ம அதிகமாக உளுத்தம்பருப்பு சேர்த்தோம்னா சட்னியோட ஃப்ளேவர் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதனால் உளுத்தம்பருப்பை அளவாக சேர்த்துக்கங்க. இப்போ உளுத்தம்பருப்பு வறுந்துட்டு நல்ல வாசனை வர்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. சேம் டைம் உளுத்தம்பருப்பு பார்க்கறதுக்கு கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இது வந்து உளுத்தம்பருப்பு வறுக்கிறதுக்கான சரியான பதம். இப்போ இது கூட நம்ம இஞ்சி சேர்த்துக்கணும். இஞ்சி அதிகமாக சேர்த்துடக்கூடாது. ஒரு சின்ன துண்டளவு, அதாவது 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கணும். கூடவே 10 பல் பூண்டு சேர்த்துக்கணும். அடுத்ததாக இது கூட 2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கணும். இது வந்து அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா 200 கிராம் அளவுக்கு இருக்கும். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். நான் வந்து இந்த வெங்காய சட்னியில் கொஞ்சம் லைட்டாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டு இந்த கருவேப்பிலை ஃப்ளேவர் சேரும்போது சட்னி வந்து நல்லாயிருக்கும், அதுக்கு தான் சேர்த்துருக்கிறேன். பட் இந்த கருவேப்பிலையை வந்து நம்ம சட்னியோட கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரியோ வெங்காயத்தோட ஃப்ளேவரை குறைக்கிற மாதிரியோ நம்ம வந்து கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கக்கூடாது. அதனால் சொல்லியிருக்க அளவுக்கு சேர்த்துக்கங்க. இப்போ இந்த வெங்காயத்தோட கலர் பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த டைம் இதில் 1/4 லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதை வந்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கணும். புளி சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நான் நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கிட்டேன். இப்போ இதை ஆற வச்சுட்டு வதக்கின இந்த வெங்காய மிக்ஸை அரைக்கிறதுக்காக நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு இதை மாற்றிக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ இதில் சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கணும். இந்த வெங்காய சட்னியை ரொம்ப நைஸாலாம் அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் கொரப்பாக இருக்க மாதிரி தான் அரைச்சிக்கணும். அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதாவது ஒரு 90% அரைச்சிக்கோங்க. அடுத்து இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இந்த வெங்காய சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் லைட் திக்னஸ் இருக்க மாதிரி தான் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம வெங்காய சட்னியை ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக இதுக்கு வந்து தாளிப்பு கொடுத்துக்கணும். அதுக்கு தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கணும். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு. அடுத்ததாக இதில் 2 காஞ்ச மிளகாவை விதை எடுத்துகிட்டு சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு தாளிச்சுக்கணும். இந்த உளுத்தம்பருப்போட கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து இந்த எண்ணெய் சூட்லேயே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்மளுடைய சட்னியில் இந்த தாளிப்பை சேர்த்துக்கணும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சின்ன வெங்காய சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர்லாம் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.